வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம். அத்தியாயம் 26. அபாயம் அபாயம். ஆஸ்தான மண்டபத்தில் புலவர்களுக்கு முன்பாக வந்தியத்தேவன் உள்ளே போனான். அங்கே ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருப்பவர்தான் சின்ன பழுவேட்டரையராய் இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். அவரை சுற்றிலும் பல பேர் கைகட்டி வாய் புதைத்து நின்றார்கள். அன்று வந்த ஓலைகள் பலவற்றை வைத்துக்கொண்டு ஒருவர் நின்றார். கணக்காயர் கணக்கு சொல்வதற்காக காத்திருந்தார். காவல் படை தலைவர்கள் சின்ன பழுவேட்டரையருடைய அன்றாட கட்டளைகளை எதிர்பார்த்து நின்றார்கள். ஏவிய வேலைகளை செய்வதற்கு பணியாட்கள் காத்திருந்தார்கள். சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்று சில வேலைக்காரர்கள் வெண்சாமரம் வீசிக்கொண்டு இருந்தார்கள். கையில் வெற்றிலை பெட்டியுடன் ஒருவன் தயாராக நின்றான். மிடுக்கிலும் பெருமிதத்திலும் யாருக்கும் பின்வாங்காதவனான வந்தியத்தேவன் கூட கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்துடன் சின்ன பழுவேட்டரையரிடம் சென்றான். பெரியவரை விட சின்னவர் வீரத்திலும் கம்பீரத்திலும் இன்னும் ஒரு படி உயர்ந்தவராக இருந்தார். வந்தியத்தேவனை பார்த்ததும் அவர் முகம் மலர்ந்தது. "யார் தம்பி நீ? எங்கிருந்து வருகிறாய்?" என்று கேட்டார். வீர வாலிபர்களை கண்டால் சின்ன பழுவேட்டரையரின் கடுகடுத்த முகம் மலர்ந்துவிடும். நாடெங்கும் உள்ள வாலிப வீரர்களை அவருடைய காவல் படையில் சேர்த்து கொள்வதில் அவருக்கு ஆர்வம் அதிகம். "தளபதி, நான் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தேன். இளவரசர் ஆதித்த கரிகாலர் ஓலை கொடுத்து அனுப்பினார்" என்று பணிவான குரலில் வந்தியத்தேவன் சொன்னான். காஞ்சிபுரம் என்றதும் சின்ன பழுவேட்டரையரின் முகம் கடுகடுத்தது. "என்ன என்ன சொன்னாய்?" என்று மீண்டும் கேட்டார். "காஞ்சிபுரத்திலிருந்து இளவரசர் கொண்டு வந்த ஓலையுடன் வந்தேன்" என்றான். "எங்கே, இப்படி கொடு" என்று அலட்சியமாக கேட்டாலும் அவருடைய குரலில் சிறிது பரபரப்பு தெரிந்தது. வல்லவரையன் அடக்க ஒடுக்கத்துடன் ஓலை சுருளை எடுத்துக்கொண்டே, "தளபதி, ஓலை சக்கரவர்த்திக்கு" என்றான். அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் சின்ன பழுவேட்டரையர் ஓலையை வாங்கி ஆர்வத்துடன் பார்த்தார். பக்கத்தில் நின்றவரிடம் கொடுத்து அதை படிக்க சொன்னார். கேட்டுவிட்டு, "புதிய விஷயம் ஒன்றுமில்லை" என்று அவருக்கு அவரை முணுமுணுத்து கொண்டார். "தளபதி, நான் கொண்டு வந்த ஓலை" என்றான் வந்தியத்தேவன். "ஓலைக்கு என்ன? நானே கொடுத்து விடுகிறேன் சக்கரவர்த்தியிடம்" என்றார் சின்ன பழுவேட்டரையர். "இல்லை, என்னையே நேரில் சக்கரவர்த்தியிடம் கொடுக்கும்படி..." "ஓஹோ, என்னிடம் நம்பிக்கை இல்லையா? இளவரசர் ஆதித்த கரிகாலர் அப்படி உன்னிடம் சொல்லி அனுப்பினாரா?" என்றபோது தஞ்சை கோட்டை தளபதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. "இளவரசர் அப்படி சொல்லவில்லை, உங்கள் அண்ணன்தான் அப்படி சொன்னார்" என்றான் வந்தியத்தேவன். "என்ன? பெரியவரை நீ எங்கே பார்த்தாய்?" என்று சின்ன பழுவேட்டரையர் ஆர்வத்துடன் கேட்டார். "வழியில் கடம்பூர் சம்புவரையர் வீட்டில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்தேன். அங்கேதான் பார்த்தேன். இந்த மோதிரத்தையும் அவர்தான் கொடுத்தனுப்பினார்" என்றான் வந்தியத்தேவன் ஒரே போடாக. "அப்படியா? இதை ஏன் நீ முன்பே சொல்லவில்லை? கடம்பூரில் நீ இரவு தங்கியிருந்தாயா? இன்னும் யார் யார் வந்திருந்தார்கள்?" என்று கேட்டார் சின்ன பழுவேட்டரையர். "மழநாடு, நடுநாடு, திருமுனைப்பாடி நாடுகளிலிருந்து பல பேர் வந்திருந்தார்கள்" என்றான் வந்தியத்தேவன். இரு, பிறகு சாவகாசமாக கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நீயே இந்த ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டு வா. அப்புறம் தமிழ் புலவர்கள் வந்து விடுவார்கள். வளவளவென்று ஏதாவது பேசிக்கொண்டிருப்பார்கள். யாரெங்கே? இந்த பிள்ளையை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போ" என்று அருகில் நின்ற வீரன் ஒருவனுக்கு சின்ன பழுவேட்டரையர் கட்டளையிட்டார். 3 பக்கமும் அலைக்கடல் முழக்கம் கேட்கும்படியாக பறந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காசனம் சில காலமாக நோய்படுக்கையாக மாறியிருந்தது. அந்த சிம்மாசனத்தில் பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்திருந்தார். ராஜ்ய அதிகாரங்களை எல்லாம் மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். என்றாலும் சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் முக்கியமான மனிதர்களுக்கு அவர் தரிசனம் அளித்தே தீர வேண்டி இருந்தது. அமைச்சர்களும் தளபதிகளும் வேளக்கார படை வீரர்களும் அவரை தினம்தோறும் வந்து தரிசித்து விட்டு போவது ராஜ்யத்தின் நன்மைக்கு அவசியமாக இருந்தது. எத்தனையோ போர் முனைகளில் செயற்கரிய வீர செயல்களை புரிந்து அசகாய சூரர் என்று பெயர் பெற்றவரும், நாடு நகரமெல்லாம் சுந்தர சோழர் என்று அழைக்கப்பட்டவரும், அழகில் மன்மதனுக்கு ஒப்பானவர் என்று புகழப்பெற்ற சக்கரவர்த்தியை நோய்பட்டு மெலிந்த தோற்றத்துடன் கண்டதும் வந்தியத்தேவனால் பேசவே முடியாமல் போனது. அவனுடைய கண்களில் நீர் ததும்பியது. அருகில் சென்று அடிபணிந்து வணங்கி பயபக்தியுடன் ஓலையை நீட்டினான். சக்கரவர்த்தி ஓலையை வாங்கி கொண்டே, "எங்கிருந்து வந்தாய்? யாருடைய ஓலை?" என்று ஈனஸ்வரத்தில் கேட்டார். "பிரபு, காஞ்சியிலிருந்து வந்தேன். இளவரசர் ஆதித்த கரிகாலர் தந்த ஓலை" என்று வந்தியத்தேவன் சொன்னான். சக்கரவர்த்தியின் முகம் உடனே பிரகாசமடைந்தது. அவர் அருகில் திருக்கோவலூர் மலையமான் புதல்வியான சக்கரவர்த்தி வானமாதேவி உட்கார்ந்திருந்தாள். அவளை பார்த்து, "தேவி, உன் மகனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது" என்று சொல்லிவிட்டு படித்தார். "ஆஹா, இளவரசன் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம். நீயும் நானும் அங்கு வந்து சில நாள் தங்கியிருக்க வேண்டுமாம்"
என்று சொல்லும்போதே சக்கரவர்த்தியின் முகம் முன்பை விட சுருங்கியது. தேவி, உன் மகனின் செய்கையை பார்த்தாயா? என் பாட்டனார் உலகமெல்லாம் புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி அரண்மனையில் சேர்த்திருந்த தங்கத்தை எல்லாம் அழித்து தில்லை அம்பலத்துக்கு பொன்கூரை வைந்து பொன்னம்பலமாக்கினார். நம்முடைய குலத்தில் தோன்றிய பெரியவர்கள் யாரும் தாங்கள் வசிக்கும் அரண்மனையை பொன்னால் கட்டியதில்லை. அரண்மனை கட்டுவதை விட ஆலயம் எடுப்பதை முக்கியமாக கருதினார்கள். ஆனால் ஆதித்த கரிகாலன் இப்படி செய்திருக்கிறான். இந்த தெய்வ நிந்தனைக்கு என்ன பரிகாரம் செய்வது என்றார். மகனிடமிருந்து ஓலை வந்தது என்பதை கேட்டு கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்திருந்த தேவியின் முகம் மறுபடியும் முன்பை விட அதிகமாக வாடியது. அவரால் பதில் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் தைரியத்தையும் துணிவையும் வரவழைத்து கொண்டு, பிரபு, உங்கள் திருக்குமாரர் செய்தது அப்படி ஒன்றும் தவறில்லையே. நல்ல காரியத்தையே செய்திருக்கிறார். மகனுக்கு தாயும் தந்தையும் தானே முதன்மையான தெய்வங்கள். அதனால் நீங்களும் தேவியும் வசிப்பதற்காக உங்கள் மகன் பொன் மாளிகை கட்டியது நல்லதுதானே என்றான். சுந்தர சோழர் புன்னகை பூத்து, தம்பி, நீ யாரோ தெரியவில்லை. ரொம்ப அறிவாளியாய் இருக்கிறாய். சாதுரியமாக பேசுகிறாய். ஆனால் மகனுக்கு தாய் தந்தை தெய்வமே என்றாலும் மற்றவர்களுக்கு இல்லைதானே. எல்லோரும் வழிபடும் தெய்வத்திற்கு அல்லவா பொன்கோயில் எடுக்க வேண்டும் என்றார். பிரபு, மகனுக்கு தந்தை தெய்வம், மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம். அரசர்கள் திருமாலின் அம்சம் பெற்றவர்கள் என்று வேத புராணங்கள் சொல்கின்றன. அதனால் அந்த வகையில் உங்களுக்கு பொன் மாளிகை எடுத்தது பொருத்தமானதே என்றான் வந்தியத்தேவன். சுந்தர சோழர் மறுபடியும் தன் மனைவியை நோக்கி, தேவி, இந்த பிள்ளை எவ்வளவு புத்திசாலி பார்த்தாயா? நம்முடைய ஆதித்தனுக்கு இவனை போன்றவர்கள் உதவி இருந்தால் அவனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவனுடைய அஜாக்கிரதை சுபாவத்தை பற்றியும் விசரப்பட வேண்டியதில்லை என்றார். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, பொன் மாளிகை கட்டியது உசிதமானாலும் உசிதம் இல்லாவிட்டாலும் நான் காஞ்சிக்கு வருவது இயலாத காரியம். நீதான் பார்க்கிறாயே, எப்போதும் படுத்த படுக்கையாகத்தான் இருந்து வருகிறேன். நெடுந்தூர பிரயாணம் மேற்கொள்ளுதல் இயலாத காரியம். ஆதித்தன் தான் என்னை பார்ப்பதற்காக இங்கே வந்தாக வேண்டும். அவனை பார்ப்பதற்கு எங்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. நாளைக்கு மீண்டும் வா, மறு ஓலை எழுதி வைக்கும்படி சொல்கிறேன் என்றார். இந்த சமயத்தில் கூட்டமாக பலர் தரிசன மண்டபத்தை நெருங்கி வருவதை வந்தியத்தேவன் பார்த்தான். அந்த புலவர் கூட்டம் வருகிறது போலும். அவர்களோடு ஒருவேளை சின்ன பழுவேட்டரையர் வந்தாலும் வருவார். அப்புறம் அவன் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமலே போய்விடலாம். 4 வார்த்தை சுருக்கமாக சொல்லிவிட வேண்டியதுதான். இப்படி எண்ணி, சக்கரவர்த்தி, தயவு செய்து கருணை கூர்ந்து என் விண்ணப்பத்தை கேளுங்கள். நீங்கள் அவசியம் இந்த தஞ்சையிலிருந்து கிளம்பிவிட வேண்டும். இங்கே உங்களை அபாயம் சொல்திருக்கிறது. அபாயம், அபாயம் என்றான். அவன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சின்ன பழுவேட்டரையர் தரிசன மண்டபத்திற்குள் வந்து விட்டார். அவரை தொடர்ந்து புலவர்கள் வந்தார்கள். வந்தியத்தேவன் கடைசியாக கூறிய வார்த்தைகள் கோட்டை தளபதியின் காதில் விழுந்தன. அவருடைய முகத்தில் கோபக்கனல் ஜுவாலை விட்டது. இத்துடன் அத்தியாயம் 26 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.